வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் நலம் முக்கியம். அந்த உடல் நலம் எதனால அமையும் தெரியுமா? மனநலம். மனநலம் பெறுவதற்காகத்தான் நான் தினமும் ஒரு குறளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு பார்க்க இருக்கும் குறள் இதுதான். செயற்பாலதோடும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோடும் பழி. செயற்பாலது ஓடும் அரணே, ஒருவன் செய்ய வேண்டியது அறச்செயல் மட்டுமே. ஓடும் அசைநிலை. உடற்பாலது ஓடும் பழி, விலக்க வேண்டியது பழிச்செயல் மட்டுமே. ஒரு மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது இந்த குறள் மூலம் சொல்லி இருக்கிறேன். எப்பொழுது ஒரு மனிதன் அறத்திலிருந்து விலகி செல்கிறானோ அப்போதே அந்த மனிதனை பழி பாவம் சேர்ந்துவிடும். அதனால் எந்த காரணத்தாலும் அறத்திலிருந்து வழுவக்கூடாது. அறத்திலிருந்து நீங்க விலகினா உங்களுடைய உடல் வலியும் போயிடும், மனவலியும் போயிடும். ராவணன் வந்துங்க மிகப்பெரிய வீரன், சந்தேகமே இல்லை. ஆனா அறத்திலே இருந்து விலகின காரணத்தினால் அழிந்தான். அதுபோல இரணியன் மிகப்பெரிய வீரன்தான். மனிதரால் கூட சாகக்கூடாது, விலங்கினாலும் கூட சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது என்று வரங்கள் வாங்கியிருந்தான். ஆனா அறநெறியிலிருந்து விலகிப் போனான். என்ன ஆச்சு? மனிதனும் இல்லாத விலங்கும் இல்லாத நரசிங்க மூர்த்தியால் சாக முடிந்தது. வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசற்படியில் வைத்து சாக வேண்டியது ஆயிற்று. இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் உள்ள நேரத்திலே, அதாவது மாலையில் சாக நேர்ந்தது. ஆயுதமும் இல்லாமல் கை நகங்களால் கொல்லப்பட்டான் என்ற கதைகள் உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலேயும் அறச்சிந்தனை இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலிலும் அறம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி நீங்கள் கடைபிடிக்கிற அறத்திலேதான் இருக்கு, மறந்துடாதீங்க. மீண்டும் குறளை பார்க்கலாம். செயற்பாலதோடும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோடும் பழி. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.